பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்த போகிறார், உங்களோட பேச போகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனம். ஜக்கரியா சாப்டர் 9 verse 12. ரெட்டிப்பான நன்மையை தருவேன். I will restore double to you. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அநேக நாட்களாக, அநேக வருஷங்களாக நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பர்சனல் லைஃப்லையும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஏசப்பா அநேக காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்க எதிர்பார்ப்போட காத்திருக்கிறீங்க. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நான் தருகிறேன். நீ என்னுடைய பிரசனத்துல நீ காத்திருக்கிற, நான் உன்னை இரட்டிப்பான நன்மையினால் உன்னை நான் திருப்தி அடைய செய்வேன், இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இயேசு உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் நிச்சயம் இரட்டிப்பான நன்மையினால உங்களை திருப்தி அடைய செய்வார். நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அவரிடத்துல நீங்க திரும்பணும். அவருடைய பிரசன்னத்துல போய் நீங்க காத்திருக்கிறவர்களாக நீங்க மாறணும். அநேக நாட்கள் நீங்க காத்திருந்து ஜெபிக்கிறீங்க, ஆனா அதுக்கப்புறம் நீங்க சோர்ந்து போய் ஒழுங்கா ஜெபிக்கிறது இல்ல, ஒழுங்கா வேத வசனங்கள் வாசிக்கிறது இல்ல, ஆண்டவர் இடத்துல நீங்க போய் பேசுகிறதுக்கு நீங்க விருப்பம் காட்டுகிறதும் இல்லை. இன்னைக்கு இயேசு சொல்லுகிறார், நீ என் பக்கமாக நீ திரும்பு, என்னிடத்துல நீ வருகின்ற பொழுது நான் உனக்கு அந்த இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சூழ்நிலைகளை பார்த்து இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்களை நினைத்து நீங்க அடிக்கடி சோர்ந்து போறீங்க, அதனால ஒழுங்கா நீங்க ஜெபிக்க மாட்டேங்கிறீங்க. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவரிடத்துல நீங்க திரும்புகின்ற பொழுது, அவருடைய பிரசனத்துக்கு நீங்க மறுபடியும் காத்திருந்து நீங்க ஜெபிக்கிறவர்களாக மாறுகின்ற பொழுது இரட்டிப்பான நன்மைகளை நீங்க சுதந்திரித்துக் கொள்வீங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்போ இந்த நாள்ல அவருடைய பிரசனத்தை நோக்கி நீங்க வாஞ்சித்து நீங்க அவரை தேடுங்க. நிச்சயம் அவர் உங்களோட பேசுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா, ஆண்டவரே, பிள்ளைங்க வாழ்க்கையில அநேக நாட்கள் காத்திருக்கிறாங்க. அநேக மனுஷங்க இவங்களை காயப்படுத்துகிற மாதிரி ஆண்டவரே பேசுறாங்க. ஆண்டவரே, வெளியே எங்கேயுமே செல்ல முடியல, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில அது எனக்கு ஒரு பெரிய கவலையாக இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவரே அவங்க கலங்கி போயிருக்கிறாங்க. இயேசுவே, இந்த நாள்ல பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. இரட்டிப்பான நன்மையினால பிள்ளைங்களை ஆண்டவரே ஏசப்பா நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. நீங்க பிள்ளைங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுங்க. காத்திருப்பு வீண் போகாதுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. நீங்க தகப்பனை பிள்ளைங்களை ஆண்டவரே ஏசப்பா நன்மையினால திருப்தி அடைய செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பா சொன்னபடியே இரட்டிப்பான நன்மையினால ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க சந்தோஷமாக இருக்க போறீங்க. அவரிடத்துக்கு திரும்புங்க, அவருடைய பிரசனத்தை நோக்கி போங்க, அவரோட பேசுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பார்ப்பீங்க. God bless you. Have a joyful day.